வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் மூன்சைன் நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழியூர் நாராயணனுடைய அன்பு வணக்கங்கள். இந்த பிரபஞ்சத்தோட நமக்கு நிறைய தொடர்புகள் இருக்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல உண்மைகள் நமக்கு செய்திகள் கிடைச்சிருக்கு. இதை தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறோம், அஸ்ட்ரானமின்னு சொல்கிறோம். அஸ்ட்ரானமின்னா ஆஸ்ட்ரல் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய கேலக்சியல் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அந்த சூரியன், சந்திரன், இதெல்லாம் நிறைய நமக்கு வாழ்க்கைக்கு தொடர்புடையனன்றதை விஞ்ஞான ரீதியாக நம்ம நிரூபிச்சிருக்கோம். எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டுருக்கோம். யாரும் அதை மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் அதனுடைய பாதிப்பு நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு அடிப்படையில் ஏற்பட்ட சித்தாந்தம் தான் இந்த ஜோதிட சித்தாந்தம்னு சொல்கிறது. இதில் இந்த கேலக்சின்னு சொல்கிறது நம்ம பார்க்கக்கூடிய நம்முடைய புத்திக்கும் கண்ணுக்கும் எட்டக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சுழற்சிகளையும் அதனுடைய நிலைப்பாடுகளையும் தான் நம்ம கணக்கிட்டுருக்கோம், தெரிஞ்சுட்டுருக்கோம். இதில் இந்த சதகோடி ராமாயணம்ன்ற மாதிரி ஒரு ராமாயணம் தான் நம்ம படிக்கிறோம். அதுவே முழுமையாக படிக்க முடியல, நிறைய பேர் படிக்க முடியல. படித்தது ஒரு சிறு அளவு தான், பகுதி தான் எல்லாராலுமே படிக்க முடியுதுன்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய ராமாயணம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சதகோடின்னு சொல்லி 100 கோடி ராமாயணங்கள் இருக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதே போல் தான் அதே ஒரு அளவுகோலில் தான் நம்ம இந்த கிரகங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு விஷயத்தை வச்சுட்டு தான் நம்ம இவ்வளோ பெரிய சாஸ்திரமாக நம்ம நினச்சிட்ருக்கோம். அவ்வளோ சாஸ்திரமாக நம்ம படிச்சுட்ருக்கோம். அது எட்ட முடியாத எல்லையில்லாத சாஸ்திரம், சமுத்திரம் போன்றதுன்னு வர்ணித்து நம்ம பார்த்து பிரமிச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த மில்கி வேன்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மாண்டம்னு சொல்லக்கூடிய பிரம்மாவினால் படைக்கப்பட்ட அந்த அண்டமான ஒரு பகுதியை பார்க்கும்போது இது ஒரு மழைத்துளி போன்ற ஒரு செய்தியாகும். அப்படிப்பட்ட நிலையில் நம்மளுடைய வளர்ச்சின்றது எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ பெரிய ஒரு சிறிய உருவத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோன்றது நமக்கு புலப்படும். இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா நம்முடைய ஒரு தன்மை, ஒரு அடக்கம், நம்முடைய நிதானம், நம்முடைய சாதுத்தனம் எவ்வளோ வளருன்றது நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்படி இல்லாமல் இது தவறு அது தவறுன்னு நம்முடைய அறிவு கெட்டின வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் எவ்வளோ பெரிய தவறுன்றது நமக்கு புலப்படும். அந்த மாதிரி ரீதியில் இப்போது நம்ம இந்த சூரிய சித்தாந்தத்தில் சூரியனுடைய கேலக்சின்னு சொல்லக்கூடிய இந்த சூரியனுடைய மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் வச்சுட்டு தான் ஜோதிட சாஸ்திரத்தை உருவாக்கியிருக்கோம். ஆன்மீக சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறோம். இந்த அஸ்ட்ரானமின்னு சொல்லக்கூடிய சயின்ஸ் எல்லாம் படிக்கிறோம். அஸ்ட்ரானமிக்கல் பிரான்ச்சுன்னு சொல்லக்கூடிய மீட்டியாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த வானிலை சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறோம். இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் நமக்கு ரிமோட் சென்சிங்னு சொல்கிறாங்க. தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சக்தியை எப்படி நம்ம உணர்றதுன்றதுக்கு அது ஒரு தனி செக்ஷன் கவர்மெண்ட்டில் இருக்குது. இப்படி பலவிதமான ஆராய்ச்சி மண்டலங்களில் ஆராய்ச்சி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் இன்றைய தினம் நம்முடைய வானத்தை எட்டி பார்த்தோம்னா அதில் ஒரு சிறப்பான நிகழ்வு இருக்குது. அந்த நிகழ்வு என்னன்னு சொன்னாக்கா, சந்திரனுக்கு மிக மிக அருகாமையில் செவ்வாயும் சனியும் வந்திருக்கிறதாக செய்தித்தாள்களில் வெளிவந்திருக்கு. இது குறைந்தது ஒரு 3 மாத அளவுக்கு இருக்கும்னு அந்த செய்திகள் குறிப்பிடுறது. அப்படிப்பட்ட நிலையில் இது வெறும் கண்களால் கூட காண முடியும், அல்லது டெலிஸ்கோப் வச்சு இன்னும் நல்லாவும் பார்க்கலான்னு சொல்லிட்டு செய்திகள் சொல்கிறாங்க. இது அஸ்ட்ரானமிக்கல்னு சொல்லக்கூடிய வானிலை சாஸ்திரம் சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் ஏற்படக்கூடிய ஒரு செய்தி. அதை நம்ம சர்ஃபேஸ் வேல்யூவில், ஃபிசிக்கல் வேல்யூவில், அதாவது வெறும் அந்த கிரகங்களாகவும் அந்த ஒரு ஃபிசிக்கல் பாடியாகவும் அதை வச்சுன்னு நம்ம பேசக்கூடிய விஷயம். இது விஞ்ஞானம்னு பேர் கொடுத்துருக்கோம். இதையே ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பார்க்கும்போது அதுக்கு சற்று வேறுபாடான வித்தியாசமான ஒரு விளக்கங்கள் சொல்லப்பட வேண்டியிருக்கு. இந்த சூரியன், சனி, செவ்வாய் இதனுடைய சேர்க்கை ஒரு சிறப்பான சேர்க்கை. அந்த மாதிரி சேர்க்கை ஏற்படும் போது உலக அரங்கத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகளும் வல்லமைகளும் நல்ல விளைவுகளும் ஏற்படும்னு அடிப்படை சாஸ்திர ஆதாரங்கள் உண்டு. குறிப்பாக இந்த மண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடிய, பிரம்மாண்டத்தை பற்றி சொல்லக்கூடிய, இந்த அகண்ட பிரபஞ்சத்தை பற்றி சொல்லக்கூடிய மண்டேன் அஸ்ட்ராலஜி அல்லது பிரஹத் ஜாதகம்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி நிகழ்வுகள் நேரும்போது அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய பல நல்ல வெளிப்பாடுகள் நமக்கு உதவிகரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கு. குறிப்பாக ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு குறிப்பிட்ட பலன் அது கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்குது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி நிலைப்பாடு இருக்காது. ஏன்னா எல்லா இடத்துக்குமே அந்த கிரகத்தினுடைய அந்த ஸ்தான பலம்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடான ஒரு இடம்ன்றது ஸ்டாட்டிக் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இடத்தினுடைய தன்மை வேறுபடுறது. இப்போ நமக்கு சூரியன் சந்திரனுடைய சக்தி, செவ்வாயினுடைய சக்தி கிடைக்கிற மாதிரி இதே மாதிரி ஆங்குலர் டிகிரியில் இதே மாதிரி டிஸ்டன்ஸில் அமெரிக்காவுக்கு கிடைக்காது. அதனுடைய மாறுபாடு தனிப்பட்டதாக இருக்கும். அப்போ அதனுடைய பலன்கள் வெளியாக இருக்கும், இதனுடைய பலன்கள் வெளியாக இருக்கும்.
இதில் தான் ஒரு தனி பிராந்தியத்துக்கும் தனி பூமிக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் தனித்தனியாக வகுத்து பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரகத் ஜாதகப்படிக்கு உலகத்தினுடைய நடப்புகளை பற்றி நேச்சுரல் கெலாமிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய உட்பாதங்கள், சீற்றங்கள், மழைகள் அல்லது வெள்ளங்கள் அல்லது பெரிய பூகம்பங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அல்லது அண்டை நாட்டு போர், இதெல்லாம் சொல்லக்கூடிய சாஸ்திரம் தான் பிரகத் ஜாதகம். அந்த பிரகத் ஜாதகப்படிக்கு நமக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரக சூழலானது மிக சிறப்பான ஒரு செய்தியை சொல்லியிருக்கு. அந்த செய்தி என்னன்னா, அது ஏற்பட்ட நாளன்னைக்கே நமக்கு நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான் போன்ற நாடுகளில், நமக்கு அதிகமாக தொல்லை கொடுத்த நாடுகளில் பலவிதமான மாறுபாடுகள் தோன்ற ஆரம்பிச்சிடுது. அது இந்த அடுத்த 3 மாதத்துக்குள்ள முற்றிலும் பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டு இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமான ஒரு பலனை கொடுக்கும்னு இந்த வேத சாஸ்திரங்களும் ஜோதிட சாஸ்திரங்களும் வானிலை சாஸ்திரங்களும் நம்முடைய இந்த சூரிய கதியினுடைய கணக்கீடுகளும் சொல்கிறது. அந்த ரீதியில் பார்க்கும்போது நமக்கு இந்த சூரியன், செவ்வாய், சந்திரனுடைய தன்மைகளை பாராய போகிறோம். இந்த சூரியன், சந்திரன் இது ரெண்டும் சேரும்போது அதுக்கு பௌர்ணமி யோகம்னு சொல்கிறோம். சனியும் செவ்வாயும் சேரும்போது அதுக்கு சசர யோகம்னு சொல்கிறோம். இந்த சசர யோகம்னு சொல்லக்கூடியது ரொம்ப அற்புதமான ஒரு யோகத்தை சேர்ந்தது. இந்த சசர யோகம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்குச்சு அமாவாசை யோகம் ஏற்படும் போது அந்த சசர யோகமும் ஏற்பட்டால் அதனுடைய சக்தியானது நம்முடைய நாட்டுக்கு ஒரு பெரிய மாறுதலையும் பெரிய ஒரு ஏற்றத்தையும் நெடுநாளாக சந்தித்த சிக்கல்லேருந்து நம்ம விடுவிக்கிறதுக்கும் நம்ம எதிர்காலத்தை உறுதிப்படுத்துறதுக்கும் ஒரு சிறப்பான அடிப்படையை கொடுக்குன்றதுக்கு உத்தரவாதமான விஷயங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் பிரகத் ஜாதகத்தில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த சனியும் சந்திரனும் சேரும்போது சனியினுடைய சந்திரன் சேர்க்கையானது, சனின்றது சித்தக்காரக்குன்னு சொல்லுவோம். சனின்னு சொல்கிறது சனீஸ்வரனுடைய கிரகம். இது ரெண்டும் சேரும்போது மனநிலை மாற்றங்களை கொடுக்கறதுக்கும் மனநிலையினால் பாதித்தவர்களுக்கு முற்றிலும் நிவாரணங்கள் கொடுக்கறதுக்கும் ஒட்டுமொத்தமான மக்கள் தொகைக்கு நல்ல கலாச்சார உணர்வுகள், ஆன்மீக உணர்வுகளை பெற்றுத்தரத்துக்கும் ஒரு டோட்டல் ரெவல்யூஷன், அதாவது மக்களுடைய அந்த வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கிறதுக்குமான சிறப்பான ஒரு ரெனைசான்ஸ் பீரியட்னு சொல்லக்கூடிய ஒரு மறுமலர்ச்சி உலகத்தை நமக்கு ஏற்படுத்துறதுக்கான காரண அடிப்படைகள் இந்த கிரக நிலைகளால் தற்போது ஏற்பட்டிருக்கு. அதே சமயத்தில் நமக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு சில உட்பாதங்கள், அதாவது நேச்சுரல் கெலாமிட்டின்னு சொல்கிறோம். அந்த நேச்சுரல் கெலாமிட்டின்னு சொல்கிறது அதிவிஷ்டி, அனாவிஷ்டின்னு சொல்லப்படுறே நிறைய மழை பெய்து சில பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு, மழை இல்லாமல் சில பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இது சீராகவும் ஒரே நிலையில் இருக்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடு இது கொடுக்காதுன்றதுக்கு எடுத்துக்காட்டிருக்கு. அதை நம்ம பிரத்யட்சமாகவும் சந்தித்துட்டு வரோம். அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நமக்கு சமரச முயற்சிகளும் நல்ல சமாதான முயற்சிகளும் கை கொடுக்காமல் போனாலும் இயற்கையில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் நமக்கு அடுத்தவருடைய நட்பை வேறு வழி இல்லாமல் பெற்றுத்தரத்துக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்க காத்திருக்கின்ற ஒரு நற்செய்தி இதில் உண்டு. ஒவ்வொரு பிரதி மனிதனுக்கும் இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஜாதகருக்கும் எப்படிப்பட்ட பலவீனமான ஜாதகர்களுக்கும் இது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்குது. குறிப்பாக இந்த நிகழ்வு எப்போ எந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் சனி பயிற்சின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான சனி பயிற்சி காலகட்டத்தில் இது ஏற்பட்டிருக்கு. இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் சனி பயிற்சியானது நிகழ இருக்கு. அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த மாதிரி நிலைப்பாடு கிரக சூழல்களில் விஞ்ஞான ரீதியாக இருக்குன்றது இந்த கேலக்சியல் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த வானிலை சாஸ்திர நிபுணர்கள் இந்த விஞ்ஞானபூர்வமாக நமக்கு அந்த அறிவுரை சொல்லியிருக்காங்க. பஞ்சாங்க ரீதியாகவும் இது பார்த்தோம்னா அது கரெக்டாக வருது. அந்த மாதிரி நிலைப்பாட்டில் நமக்கு இந்த ஏழரை சனி ஆரம்பிக்கும் போது இந்த சந்திரன் சனியினுடைய சேர்க்கையானது மிக முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு காரணமாக இருக்குது. இந்த நிகழ்வுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் பார்த்தோம்னா மகிழ்ச்சி அடைகிறதுக்கான காரணமாக இருக்குது, ஒரு பக்கம் கொஞ்சம் சோர்வடைகிறதுக்கான காரணமும் இருக்குது. மகிழ்ச்சி கொள்றதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சனி பயிற்சினால் பாதிக்கப்பட்டவர்கள், எதிர்காலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், கடந்த 2.5 ஆண்டுகள் குறிப்பாக 30 மாதங்கள் பாடுபட்ட பல விஷயங்கள்லேருந்து நிவாரணம் பெற்றவர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த ஏழரை நாள் சனியினால் பாதிக்கப்படாமல் வசதியாக இருந்தவர்களுக்கு இப்பொழுது ஏற்படக்கூடிய மாற்றமானது மிகப்பெரிய தீமைகளை விளைவிக்கும் இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு சனியுடைய சாந்தி அவசியப்படும். இதை மாதிரி சின்ன சின்ன செய்திகள் ஆன்மீக ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நம்ம அலசி ஆராய்ந்தால் நம்முடைய மேன்மைக்கு அது பயன்படுறதுன்னு புரிஞ்சுட்டா எதையுமே தேவையில்லாமல் ஒதுக்காமல் உபயோகப்படுத்திக்கிற தன்மை நமக்குள்ளே வளரும். இப்படிப்பட்ட நல்லதொரு செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.